வணக்கம். வேந்தரின் விழியில் விரியும் உலகம் மறைமணியில் ஒரு வாரம் சிறப்பு நிகழ்ச்சிக்காக உங்கள் முன் ரம்யா. உலகில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எவ்வளவோ நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லாமே செய்திகள். இவற்றில் வெறும் செய்திகள் என்பதையும் தாண்டி ரசிக்கவும் நிறைய இருக்கின்றன. கடந்த வாரத்தில் உலகில் ரசிக்கத்தக்கவையாக வித்தியாசமாக என்னென்ன நிகழ்ந்தன இப்போது பார்க்கலாம். பனிசறுக்காட்டத்துக்கும் பந்தயக்காருக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்க முடியுமா? நார்வே நாட்டுல தொடர்பு படுத்தி இருக்காங்க. பனிமலையில சறுக்கி வந்த வீரர் ஒருத்தர் பந்தயக்கார பாஞ்சு தாண்டிய பரபரப்பு காட்சி இதோ உங்களுக்காக. ஆண்ட்ரியாஸ் மிக்கெல்சன் நார்வே நாட்டின் மிகச்சிறந்த கார்பந்தய வீரர். இவர் பன்னாட்டு வோக்ஸ்வேகன் கார்பந்தயம் ஒன்றில் 2வது இடத்தை பிடித்தவர் மிக்கெல்சன். அதுபோல லுண்ட் ஸ்விண்டாலும் சாதாரணமானவர் இல்லை. இவர் நார்வே நாட்டின் தலைச்சிறந்த பனிசறுக்காட்ட வீரர் என்பதுடன் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றவர். இந்த இரு எமகாதர்களும் ஒன்று கூடி புதுமையான சாதனை ஒன்றை நிகழ்த்தியிருக்கிறார்கள். நார்வே நாட்டின் லிஸ்போன் பகுதியில் போலோ பந்தய காரில் படுவேகமாக மிக்கெல்சன் பாய்ந்து வர அவருக்கு போட்டியாக பனிமலையில் இருந்து ஸ்கீ கட்டைகளுடன் பாய்ந்து வந்தார் ஸ்விண்டால். வளைந்து நெளிந்து பயணப்பட்ட பாதையில் குறிப்பிட்ட ஓரிடத்தில் சொல்லி வைத்தது போல பந்தயக்காரன் மீது சரியாக பாய்ந்து அதை கடந்தார் ஸ்விண்டால். பார்த்த அனைவரையும் இந்த காட்சி மெய்சிலிர்க்க வைத்தது. மிக்கெல்சன் மட்டும் சளைத்தவரா என்ன? பாதை நெடுகிலும் பலமுறை காரை சுற்றி சுழல வைத்த அவர் கரையை நெருங்கிய பயணிகள் படகு ஒன்றில் அதே வேகத்தில் காரை ஏற்றி அசத்தினார். விமானங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா விறுவிறுன்னு வந்து நதியில துப்பு கட்டின்னு விழுந்தா அதை ரசிக்க முடியுமா? கண்டிப்பா ரசிக்க முடியும். ரஷ்யால நடந்த அப்படி ஒரு வித்தியாசமான போட்டியை இங்க வேடிக்கை பார்க்கலாம். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள ஒரு நதிக்கரை இது. ஃபிளக்டாக் என்ற வேடிக்கை நிகழ்ச்சியை காண இங்கே கூடியிருக்கிறது இந்த கூட்டம். அது என்ன ஃபிளக்டாக்? ஃபிளக்டாக் என்றால் ஜெர்மன் மொழியில் பறக்கும் நாள் என்று அர்த்தம். பறக்கவே பறக்காத வினோதமான பல வடிவ விமானங்களை தயாரித்து அதை நதியில் தள்ளிவிடும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சி இது. பறவைகள் பலவிதம் என்பது மாதிரி பல வகையான விமானங்கள் இங்கே நதியில் நனைவதற்கு காத்திருக்கின்றன. அதை சுற்றி வித்தியாசமான வேடங்களில் உலா வருகிறார்கள் சிலர். ஃபிளக்டாக் நிகழ்ச்சியில் பங்கேற்க அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா போல வேடமணிந்த ஒருவரும் ரஷ்ய அதிபர் புதின் போல முகமுடி அணிந்த ஒருவரும் வந்திருந்தனர். இவர்களுக்கு பாதுகாப்பு அலுவலர் வேறு வந்திருந்தார். ஆற்றின் மேல் பறக்கவிட டாலர் குட்பை என்ற அமெரிக்க டாலர் நோட்டு விமானம் தயாராக இருந்தது. அந்த டாலர் நோட்டில் அமெரிக்காவின் முதல் அதிபரான ஜார்ஜ் வாஷிங்டன் கண்களை பொத்திக் கொண்டு இருந்த காட்சி அனைவரையும் கவர்ந்தது. இந்த டாலர் நோட்டு 10 மீட்டர் தொலைவில் போய் விழுந்தால் ரூபிகளுக்கு எதிரான டாலர் மதிப்பு வருங்காலத்தில் 10, அதுவே 100 மீட்டர் தொலைவில் போய் விழுந்தால் ரூபிகளுக்கு எதிரான டாலர் மதிப்பு 100 என்று விளக்கினார் புதின் வேடம் அணிந்தவர். ஃபிளக்டாக் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அலிசா, அனாஸ்தாசியா என்ற 2 இளம் பெண்கள் சோப்பு குமிழ் முட்டைகளை ஊதி சூழ்நிலையை இன்னும் கலகலப்பாக்கினார்கள். சிறகுகள் முளைத்த பெரிய ஆடு வடிவ விமானமும் ரஷ்யாவின் 1 ரூபில் நாணயம் பொருந்திய விமானமும் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தன. டிராகன் வடிவ விமானம் ஒன்று வாயில் நெருப்பு கக்கியபடி தொபீர் என்று நதியில் போய் விழுந்தபோது ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம். பிறகு ரூபில் நாணய வடிவ விமானம் நதியில் விழுந்து நனைந்தது. அதன் பிறகு டாலர் குட்பை விமானத்தின் முறை. ஒபாமா வேடம் அணிந்தவர் அதை நதிக்குள் தள்ளிவிட்டார். பாதுகாப்பு வீரர்கள் போல உடையணிந்த சிலர் ரஷ்ய சீன தேசிய கொடிகளுடன் நதியில் குதித்து மகிழ்ந்தனர். Это были охранники, $1000, какие
спецэффекты, как он эффектно приземлился. Посмотрите, какая конструкция. விறுவிறுவென ஆற்றுக்குள் வந்த விமானங்களில் பூனைக்குட்டிகள் இருந்த விமானம்தான் தங்களை கவர்ந்ததாக கூறினாள் ரஷ்ய குழந்தை கிறிஸ்டினா. Мне понравились котики на самолетике. Тут просто классно. விதவிதமான விலங்குகள், கார்ட்டூன் உருவங்களின் விமான வடிவங்களை தயாரித்து அதை நதி மீது பறக்கவிடும் இந்த விழாவில் அது எவ்வளவு தொலைவு பறக்கிறது, விமான வடிவமைப்பில் என்ன புதுமை இருக்கிறது, அதில் உள்ள கலையம்சம் என்ன என்பதையெல்லாம் கவனிக்கப்படுகின்றன. அவற்றுக்கு புள்ளிகளும் வழங்கப்படுகின்றன. கடந்த 15 ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த விசித்திர வினோத திருவிழா மாஸ்கோ நகர மக்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அனைவரது முகத்திலும் புன்னகையை வரவழைக்கிறது என்பது மட்டும்தான் இதில் சிறப்பு. ஹாங்காங்ல உயிரியல் காட்சி சாலையில இருக்க பாண்டா கரடி ஒன்று அதோட 37வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கு. உலகத்தோட மிக முதிர்ந்த பாண்டா கரடி அப்படின்னு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலயும் ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. வாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கரடிக்கு ஹாப்பி பர்த்டே பாடலாம். சீனாவின் தேசிய விலங்காக கருதப்படுகிறது அரிய வகை பாண்டா கரடி. ஹாங்காங் சீனாவின் கைக்கு வந்து 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை கொண்டாட சீன அரசு ஹாங்காங்குக்கு 6 பாண்டா கரடிகளை பரிசளித்தது. ஓசன் பூங்கா உயிரியல் பூங்காவில் வசித்த அந்த கரடிகளில் ஜியா என்ற பெண் பாண்டா கரடி தற்பொழுது 37வது வயதை எட்டி அரிய சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது. இதன் பிறந்த நாளை ஐஸ் கேக்குடன் பிரமாதமாக கொண்டாடி இருக்கிறார்கள் பூங்கா ஊழியர்கள். பாண்டா கரடிகள் பொதுவாக 20 ஆண்டுகள் வரை மட்டுமே உயிர் வாழக்கூடியவை. மனிதர்களின் பராமரிப்பில் வளரும் 397 பாண்டா கரடிகளில் 8 கரடிகள் மட்டுமே இதுவரை 30 வயதை தாண்டியுள்ளன. இதற்கு முன் டூடு என்ற பெண் பாண்டா கரடி 37 வயதை எட்டும் தருவாயில் மறைந்துவிட்டது. இந்த நிலையில் ஜியா இப்பொழுது 37வது வயதை எட்டி இருப்பது இரட்டை உலக சாதனையாக கருதப்படுகிறது. உலக சாதனை புத்தகமான கின்னஸிலும் ஜியா இடம்பெற்றுவிட்டது. ஒரு பாண்டா கரடி 37 வயதை எட்டுவது மனிதர் ஒருவர் 100 வயதை எட்டுவதற்கு சமமானது. எனவே ஜியாவின் பிறந்த நாளை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்கிறார்கள் பூங்கா ஊழியர்கள். 2014ஆம் ஆண்டு கணக்கின்படி உலகில் இயற்கையாக காடுகளில் வாழும் பாண்டா கரடிகளின் எண்ணிக்கை 1864 தான். என்றாலும் 2003ஆம் ஆண்டு கணக்கெடுப்புடன் ஒப்பிடும் பொழுது பாண்டா கரடிகளின் எண்ணிக்கை 17% உயர்ந்திருக்கிறது. இது உலகம் முழுவதும் உள்ள இயற்கை ஆர்வலர்களை இன்னும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு விழியில் விரியும் உலகம் மீண்டும் சுழலும். தொடர்ந்து விரிகிறது விழியில் விரியும் உலகம். மெக்சிகோ நாட்டில் இருக்க எல்லா சமையல் கலைஞர்களும் ஒன்னா கூடி 65 மீட்டர் நிலத்துல அசத்தலா ஒரு சாண்ட்விச்சை உருவாக்கி இருக்காங்க. வாங்க அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நம்மூர் சாண்ட்விச்சுக்கு மெக்சிகோ நாட்டில் டோடா என்று பெயர். அங்கு 3 நாள்களாக நடக்கும் டோடா திருவிழாவில் 3 லட்சம் பேருக்கு மேல் திரள்வது வழக்கம். இந்த விழாவையொட்டி லத்தீன் அமெரிக்காவின் மிக நீளமான சாண்ட்விச்சை செய்து அசத்தியிருக்கிறார்கள் அந்த நாட்டு சமையல் கலைஞர்கள். பிரெட் எனப்படும் ரொட்டிகள், கீரைகள், வெங்காயம், தக்காளி இவற்றுடன் மெக்சிகோ நாட்டின் நூற்றுக்கணக்கான சமையல் கலைஞர்களும் கூட்டணி சேர அவ்வளவுதான் விறுவிறுவென ஒரு நீளமான சாண்ட்விச் உருவாக தொடங்கியது. அதை ஆர்வத்துடன் கைத்தட்டி வேடிக்கை பார்த்தது மக்கள் திரள். முடிவில் 213 அடி நீளம், 9 அங்குல தடிமனில் 1.6 டன் எடையில் உருவானது ஒரு நீளமான சாண்ட்விச். 3 நிமிடம் 26 நொடியில் முடிந்தது இந்த வேலை. அதன்பின் அரசு அலுவலர் ஒருவர் சாண்ட்விச்சை அளந்து அதன் அகலத்தையும் நீளத்தையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அது பற்றி மற்றொரு அரசு அலுவலர் ஜோகனா அயாலா என்ன சொல்கிறார், இதோ கேட்டு விடுவோமே. Lo distintivo, la mega torta que tú acabas de ver, ya rompimos nuevamente este récord con la torta más grande del mundo, que mide aproximadamente, ya ahorita con notario público, midió 65 metros, 26
centímetros en un tiempo aproximado de elaboración de 3 minutos con 26 segundos. வேலை முடிந்ததும் இந்த நீல சாண்ட்விச் மடமடவென வெட்டப்பட்டது. அதை ஆவலுடன் வாங்கி உண்ண கூட்டத்தினர் காத்திருந்தனர். மெக்சிகோவின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வந்திருந்த சமையல் கலைஞர்கள் ஒவ்வொரு விதமாக சாண்ட்விச்சை தயாரித்திருந்ததால் அதன் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு சுவையுடன் மிளிர்ந்தது. மெக்சிகோ டோர்டாவில் பல வகைகள் பல சுவைகள் இருப்பதாக இங்கே சொல்கிறார் உள்ளூர்காரரான அலிசியா வலேகாஸ். Parte de nuestra gastronomía a nivel nacional como mexicanos, pero que sí ha sufrido una evolución y ha estado creciendo y tenemos una gran innovación en cuanto a tortas se refiere. Encontramos diferentes variedades de la misma. 213 அடி நீளத்தில் சாண்ட்விச்சை உருவாக்கியதன் மூலம் மெக்சிகோ நாடு அதன் சொந்த சாதனையை முறியடித்திருக்கிறது. அதே வேளையில் லத்தீன் அமெரிக்காவின் மிக நீளமான சாண்ட்விச்சையும் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இது ஒன்றும் உலகின் மிகப்பெரிய அல்லது மிக நீளமான சாண்ட்விச் அல்ல. 2005ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட 5440 கிலோ சாண்ட்விச் தான் உலகின் மிகப்பெரிய சாண்ட்விச். அதுபோல லெபனான் நாட்டில் உருவாக்கப்பட்ட 2411 அடி நீளமுள்ள சாண்ட்விச் தான் உலகின் நீளமான சாண்ட்விச். இருந்தாலும் 213 அடி நீளத்தில் ஒரு சாண்ட்விச்சை உருவாக்கி இருப்பதால் எக்கச்சக்க மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் மெக்சிகோக்காரர்கள். 30 கால்பந்தாட்ட திடல்களை மூடுற அளவுக்கு மிகப்பெரிய வானொலி தொலைநோக்கி ஒன்றை உருவாக்கி இருக்காங்க சீனா. வாவ் அப்படின்னு வாய் பொளக்க வைக்கிற அந்த தொலைநோக்கியை கொஞ்சம் கிட்ட போய் எட்டி பார்க்கலாம் வாங்க. உலகின் மிகப்பெரிய வானொலி தொலைநோக்கி என்றால் அது போர்ட்டோரிக்காவின் அரிசிபோ ஆய்வகத்தில் உள்ள தொலைநோக்கிதான். பார்ப்பவர்களை ஆவென அதிசயிக்க வைக்கும் அந்த தொலைநோக்கியின் விட்டம் மட்டும் 300 மீட்டர்கள். இப்பொழுது அரிசிபோ தொலைநோக்கியை மிஞ்சும் வண்ணம் அதைவிட மிகப்பெரிய தொலைநோக்கி ஒன்றை அமைத்து வருகிறது சீனா. சீனாவின் குய்சோ பகுதியின் பிங்டாங்கில் உள்ள ஒரு கிண்ண வடிவ பள்ளத்தாக்கில் இந்த தொலைநோக்கி விறுவிறுவென உருவாகி வருகிறது. 4450 பிரதிபலிப்பு துண்டுகளை கொண்டு உருவாக்கி வரும் இந்த ராட்சச தொலைநோக்கியின் தகடு மட்டும் 30 கால்பந்தாட்ட திடல்களுக்கு சமமானது. அடுத்த ஆண்டு முழுமையடைய உள்ள இந்த தொலைநோக்கியின் விட்டம் 500 மீட்டர்களாக இருக்கும். இந்த வானொலி தொலைநோக்கியால் விண்வெளியில் பல கோடி ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் இருந்து வரும் வானொலி சமிங்கைகளை கூட கவர்ந்திழுக்க முடியும். இதன் மூலம் விண்வெளியில் நமது சூரிய மண்டலத்தையும் தாண்டி வேற்று கோள்களில் உயிர்கள் வாழ்கின்றனவா என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். 射电波段这个天文观测是非常非常重要，它非常敏感的，它所探测到的就是这个信号的这个弱的程度是最低的，是这样的，也是最有效的。 இந்த பிரம்மாண்ட வானொலி தொலைநோக்கி தரும் தகவல்களை பதிவு செய்ய SkyEye-1 என்ற சூப்பர் கணினியை சீனா நிறுவியுள்ளது. நொடிக்கு குவாட்ரிலியன் என்ற வேகத்தில் இயங்கக்கூடிய இந்த கணினி நொடிக்கு 100 ஜிகாபைட் வேகத்தில் தொடர்பு கோவைகளை ஏற்படுத்தக்கூடியது. உலகின் மிகப்பெரிய இந்த வானொலி தொலைநோக்கி மூலம் விண்வெளி அறிவியல் வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லை எட்ட திட்டமிட்டுள்ளது சீனா. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு விழியில் விரியும் உலகம் மீண்டும் சொல்லும். தொடர்ந்து விரிகிறது விழியில் விரியும் உலகம். ஆழ்கடல்ல மூழ்கி இருக்க ஒரு பழங்கால கப்பல்ல இருந்து அரிய கலைப்பொருட்கள் 51 தங்க நாணயங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு அமெரிக்க குடும்பம் அள்ளி இருக்கு. இதோட மொத்த மதிப்பு என்ன தெரியுமா? 7 கோடி ரூபாய். இந்த புதையல் வேட்டையில நம்மளும் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிட்டு நமக்கு ஏதாச்சும் தேருதான்னு பார்க்கலாம் வாங்க. புதையல் வேட்டை என்றாலே அதில் ஒரு த்ரில் தான். அதுவும் ஆழ்கடலுக்குள் மூழ்கி புதையல் வேட்டை ஆடுவது என்றால் அது இன்னும் திருப்பங்களும் திகில்களும் நிறைந்த ஒரு த்ரில் அனுபவம். 1715ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டின் ஒரு கப்பல் கூட்டம் கியூபாவின் தலைநகரம் ஹவானாவில் இருந்து ஸ்பெயினுக்கு புறப்பட்டது. வழியில் புயல் காற்று வீசியதால்
11 கப்பல்கள் அமெரிக்காவின் மியாமி பகுதிக்கு 130 மைல்கள் வடக்கே கடலில் மூழ்கின. குயின்ஸ் ஜுவல்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த கப்பல்களில் 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரிய பொருட்கள் இருந்தன. அந்த பொருட்களை அள்ளும் உரிமை அவ்வப்போது ஒப்பந்த அடிப்படையில் பலருக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் மூழ்கிய கப்பல்கள் அருகே முக்குளித்து புதையல் தேடுதல் ஒப்பந்தத்தை எரிக் ஸ்மித் என்பவரின் குடும்பம் பெற்றுள்ளது. அவர்கள் ஏற்பாடு செய்த நீர்மூழ்கி வீரர்கள் மூழ்கிய கப்பலிலிருந்து இதுவரை 51 தங்க நாணயங்களையும் அழகிய வேலைப்பாடுகள் உள்ள மொத்தம் 40 அடி நீளமுள்ள பல தங்க மாலைகளையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கடலின் 15 அடி ஆழத்தில் இந்த அரிய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த தங்க நாணயங்களில் ஸ்பெயின் மன்னர் 5ஆம் பிலிப்பின் உருவம் பொறித்த தங்க நாணயம் மிகவும் அரிய ஒன்றாக கருதப்படுகிறது. அமெரிக்க சட்டப்படி இப்படி ஆழ்கடலில் இருந்து எடுக்கப்படும் புதையல்களில் 20% அரசு அருங்காட்சியகத்துக்கு சொந்தமாகிவிடும். மீதமுள்ளவற்றை பிரிஸ்பெயின் என்ற நிறுவனமும் எரிக் ஸ்மித்தின் குடும்பமும் பங்கு பிரிக்க உள்ளன. ஸ்பெயின் நாட்டின் 11 கப்பல்கள் கடலில் மூழ்கி 300வது ஆண்டு நினைவு நாள் கடைபிடிக்கப்பட இருக்கும் தருணத்தில் ஆழ்கடலில் இந்த புதையல் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இம்பாசிபிள் அப்படிங்கிற பேர்ல லண்டன்ல நடந்த மேஜிக் கண்காட்சி ஒன்று பார்வையாளர்களை மிரள வச்சிருக்கு. கண்களுக்குள்ளேயே இறங்கி கலாட்டா செஞ்ச அந்த காட்சிகள் இதோ உங்களுக்காக. கடந்த நூற்றாண்டுகளில் நீங்கள் காணாத காட்சி. இப்படித்தான் லண்டனில் நடந்த அந்த மாயாஜால காட்சியை விளம்பரப்படுத்தியிருந்தார்கள். லண்டன் வெஸ்ட் எண்ட் பகுதியில் உள்ள நோயல் கவார்ட் அரங்கத்தில் நடந்த இந்த மேஜிக் கண்காட்சியில் பிரிட்டன் முழுவதும் இருந்து வந்த படே மந்திரவாதிகள் கலந்து கொண்டு பார்த்தவர்களை பிரமிக்க வைத்தார்கள். சீட்டுக்கட்டு வித்தை, கையில் இருந்த நாணயத்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைய செய்யும் வித்தைகள் முதலில் கலகலப்பூட்டின. அலிகுக் என்ற மேஜிக் கலைஞர் நீர் நிரம்பிய கண்ணாடி தொட்டிக்கு விலங்கு பூட்டிய நிலையில் அடைக்கப்பட்டு அதிலிருந்து வெளிவந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார். கண்ணாடி தொட்டிக்கு வெளியே இருந்த பெண் அவருக்கு பதிலாக தொட்டிக்குள் இருந்தால் யாருக்குத்தான் ஆச்சரியம் ஏற்படாது? இதாவது பரவாயில்லை, லேசர் ஒளிக்கதிர்களை கொண்டு சிலம்பமாடி பார்ப்பவர்களை பயத்தில் உறைய வைத்தார் அவர். மணிக்கு 220 மைல் வேகத்தில் பாயக்கூடிய இந்த ஒளிக்கதிர்களுடன் விளையாடுவது ரொம்ப ஆபத்தான வேலை என அவர் ஒத்துக்கொள்ளவும் செய்தார். லண்டனில் ஹாரி ஹவுடினி என்ற உலகின் மாபெரும் மேஜிக் கலைஞர் வித்தை காட்டிய இடத்துக்கு அருகில்தான் இந்த விந்தையான மேஜிக் காட்சி அரங்கேறியது. அந்தரங்கத்தில் ஒரு பெண்ணை மிதக்க வைக்கும் லெவிடேஷன் வித்தைகளும் இங்கு நடந்தன. லெவிடேஷனில் இரட்டை லெவிடேஷன் என்பது மிக அரிதான ஒன்று. மேஜிக் கலைஞர் ஒருவர் மேடையில் மேஜையை பறக்க வைத்து தானும் பறந்து அதிசயிக்க வைத்தார். மேஜிக் கலைஞர்கள் எல்லாம் ஆண்களாகத்தான் இருக்க வேண்டுமா என்ன? கேதரின் மில்ஸ் என்ற பெண் கலைஞரும் அவர் பங்குக்கு அதிசயங்களை நடத்தி காட்டினார். கேதரின் மில்ஸ் என்ன சொல்ல வருகிறார்? இதோ கேட்போம். Magic's really captivating just because I think it takes people back to that childlike wonder, which for a lot of adults they don't get that anymore. So I think it's a really special feeling it gives you, and also I think it just sort of you see impossible things happen in front of you, which is always fun. மேஜிக் காட்சிகளை பார்க்கும் வாய்ப்பு அடிக்கடி வாய்ப்பதில்லை என்ற நிலையில் லண்டனில் நடந்த இந்த இம்பாசிபிள் காட்சி பார்ப்பவர்களை வியக்க வைத்ததில் வியப்பென்ன? இத்துடன் வேந்தரின் விழியில் விரியும் உலகம் அரைமணியில் ஒரு வாரம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே வேளையில் சந்திப்போம். வணக்கம்.